திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்ட கட்டுக்கட்டாக பணம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பறக்கும் படை அதிகாரி ஹேமலதா, போலீசார் சுமித்ரா, ராமமூர்த்தி அடங்கிய குழுவினர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபாளையம் அடுத்த வடமதுரை எர்ணாங்குப்பத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த பைக் ஒன்றை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். அந்த சோதனையில் பைக்கில் வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் விமல்ராஜ் உரிய ஆவணங்களின்றி பைக்கில் கொண்டு வந்த 2,60,540 கலெக்ஷன் பணம் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். பின் அவர்கள் வட்டாட்சியர் பிரீத்தி முன்னிலையில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தார். பின் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கும்மிடிப்பூண்டி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பறக்கும் படையால் நிதி நிறுவன ஊழியரிடம் 2,60,540 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கும்மிடிப்பூண்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை கொண்டு வருபவர்கள் உரிய ஆவணங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்திய நிலையிலும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் இந்த அறிவிப்பை கவனத்தில் கொள்ளாததால் பறக்கும் படையால் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.